பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு. சாக போற வயசுல வாழணும்னு ஆசைப்படுவாங்க, வாழ வேண்டிய வயசுல சாக பொடியாக்கு. உனக்கு என்ன கை முடியா கால் முடியா? யாருக்கு? என்ற புருஷனுக்குங்க. உனக்கு தான் குடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒதுக்கல, அப்புறம் இங்க ஓடி வழியில போக முடியாது. ஓடி. ஐயா, நீங்க எல்லாம் பெரியவங்க, கல்யாணத்து வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, கலாட்டா பண்ணக்கூடாதுங்க ஐயா. பெரிய தத்துவம் பேசுற. முதல் தாரத்துக்கு பதில் சொல்லாம இரண்டாம் தாரம் கட்டிக்க போற ஒன்றரை மாதிரி தாரங்கட்ட பயலுங்க கல்யாணத்துக்கு நான் வரதில்லை. அப்படி இருந்து நான் வந்திருக்கேன்னா உன்ற பொண்டாட்டியோட வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கேட்கதாண்டா. இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றது? அதான் அரண்மனைக்கார தீர்ப்பு சொல்லி இப்படி தள்ளி வச்சாச்சுல. அரண்மனைக்கார தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பாட்டம், இடையில ஆளால் பஞ்சாயத்து பண்ணா என்ற அர்த்தம். அரண்மனையா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, தீர்ப்பு தப்பா இருந்தா அதை எதிர்த்து கேட்கறதா என்ற வழக்கு உட்கார பரதேசி என்றா பாத்துட்டு நிக்கிறீங்க. கல்யாண வீட்டுல விளக்கு வச்சு பழங்குறா, இந்த மாதிரி விளக்கு மாத்தியில வச்சு பழகாதீங்க. எரியாத விளக்கு ஏறா மறந்து என்ன பேசணும்? விளக்கு மாறாது, கூட்டத்துக்கு உதவும். இங்க நிறைய குப்பை கிடக்கு, எல்லாத்தையும் கூட்டத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆரேடா குப்பைங்கிற? ஊர்ல இருக்கிற 4 பேரை கேட்டு பாரு, நாங்க எவ்வளவு வசதின்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்துகிட்டே யார் வரணும்னு நினைக்கலாம், ஆகாசத்தை விட வசந்தவங்கன்னு. வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தாதான் தெரியும், ஆகாசத்துக்கு கீழே தான் எல்லாருமே. ஐயா, என்ற மருமகளுக்கு 6-7 வருஷமா குழந்தையே இல்லைங்கிறதால தான் மருகநாளம் பண்றோம். அத நீங்களே தடுத்தா எப்படிங்க ஐயா? யாருக்குங்க குழந்தை இல்ல? என்ற பொண்டாட்டிக்கு தான். யாருக்குடா குழந்தை இல்ல? என்ற பொண்டாட்டிக்கு. உனக்கு? எனக்கு ஏற்கனவே 5-6 குழந்தை இருக்கா? இல்லைங்க. இப்ப சொல்லு, யாருக்கு குழந்தை இல்ல? எங்க 2 பேருக்கும் தான். நீ ஆம்பளைங்கிறதானே பஞ்சாயத்தை கூட்டி உன் பொண்டாட்டிக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட புரிஞ்சுட்ட. இதே அவன் முந்திட்டு ஒன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி நீ புள்ளையே பத்துக்க லாயக்கில்லாதவன் சொல்லியிருந்தா உனக்கு ஆம்பளைங்கிற பேர் இருக்குமா? இல்ல இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? தூக்குப்பட்டு செத்து போயிருப்படா பரதேசி, பரதேசி நாய. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல. பிறந்த விட்டு உறவை விட்டு போட்டு புருஷ உறவு தான் பெருசுன்னு நினைச்சு வராளே ஒரு பொண்ணு, அவளை கண்ணா வச்சு காப்பாத்தணும் கூட சொல்லல, ஒரு பொண்ணை மதிச்சு காப்பாத்துக்கடா. பொண்டாட்டிக்கிறவ புள்ளையே இல்லைனாலும் தன்னோட புருஷனையே புள்ளையா நினைச்சு வாழ்றவன். ஆனா நீ புள்ள இல்லைங்கிறதுக்கா இன்னொரு பொண்டாட்டியை தேடுங்கடா. பொண்டாட்டியை புரிஞ்சு நடந்துக்கிறவன் தாண்டா புருஷன். கட்டினவனை கடைசி வரைக்கும் காப்பாத்தி கரை சேர்க்கிறவன் தாண்டா ஆம்பளை. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளுக்கு நீயும், நீ அவளுக்கு குழந்தை இறந்துட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி போங்க. நல்லா இருக்குதுயா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பேரை வச்சு கூப்பிட்டாலும் நாய் நாய் தான் காட்டி போறான் உன்ற புள்ள. இந்த லட்சணத்துல என்ற தலைமையில உங்களுக்கு பஞ்சாயத்து வர மண்டக்கனம் ஜாஸ்தியா போச்சு. கோப்பட்டு என்ன பிரயோசனம்? பொழிகிற வானம் இடி இடிக்கத்தான் செய்யும். எனக்கு குறைக்குது, நான் வீட்டுக்கு போறணுங்க. ஐயா, எனக்கு உரைக்குதுங்க. நான் மட்டும் சொர்ண கட்டுவனாக்கு வாழ போலாம். அரண்மனை பஞ்சாயத்தையே அடிச்சு நொடிக்கப்பட்டாரு. இனிமே பஞ்சாயத்துனா பரமசிவ ஐயாட்டு தான் போனோம். ஐயா, வசதி வைக்கிறதுக்காக என்ன பெத்தவங்க என் வாழ்க்கையை பணைய வைக்க பார்த்தாங்க. ஆனா நீங்க ஆண்டா மாதிரி வந்து என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ஏன் தெரியுமா, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.